கரூர் ஸ்டாம்பேட் 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. தினேஷ் என்ற நபர் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. இதன் அடிப்படையில நீதிபதிகள் இப்போ இன்னைக்கு செம்ம கேசஸ் நிறைய போச்சு. தமிழக வெற்றி கழகத்தை இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்க என்னெல்லாம் முறையிட்டாங்க, அண்ட் ஜாமீன் வேணும் முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மனு கொடுத்திருந்தாங்க இல்லையா, இது எல்லாமே எந்த அளவுக்கு போயிருக்கு. அண்ட் ஃபைனலா சொல்லணும்னா அவருக்கு அவங்க முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க, அது கொடுக்கல. அண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் விவரமா பேசுவோம். டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீதிபதிகள் தமிழக வெற்றி கழகத்தை போட்டு வெளாசி எடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா நான் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கின நியூஸ். நான் தீபிகா. நீதிபதிகள் அந்த அமர்வுல தமிழக வெற்றி கழகத்தை அவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த தரப்பு அரசு தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில வக்கீல்கள் அவங்க பேசுறாங்க. இந்த பக்கம் அவங்க பேசுறதுல நீதிபதிகள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி செம்மையா நச்சுன்னு கேட்கிறாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க கட்சியில சார்பில் உங்களுக்காக தான் இங்க நடக்குது, கரெக்டா? உங்களால தான் அங்க ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, உங்களுக்காக தான் நடக்குது. உங்களுடைய மக்கள், உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய நிர்வாகிகள் முழுக்க முழுக்க அங்க கூடியிருந்த ஒரு நபர்களும் வெளியாட்கள் கிடையாது. உங்களுடைய ஆட்களால மட்டும்தான் அது நடந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கூட்ட நெரிசல் எல்லாத்துக்குமே நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும். அதுல இருந்து நீங்க அவாய்ட் ஆகி போக முடியாது. எப்படி போக முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்சியில யாருமே பொறுப்போடு நடந்துக்கவே இல்லை. அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு மாசான கிரௌட் கூடுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுடைய நிர்வாகிகளை வச்சு அங்க எப்படியெல்லாம் அமைக்கணும், உங்களுடைய பொதுச் செயலாளரை வச்சு அங்க என்ன பேசணும், என்னெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பொது அறிவிப்பாவது முன்னாடி கொடுத்திருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி கேட்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை வேணும் கேக்குறீங்க. ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக சிபிஐ விசாரணை? இப்பதான் போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய ஸ்டாமினாஸ் என்ன அப்படிங்கறது காமிச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன விசாரணைகள் நடத்த முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச தினங்களுக்குள்ளவே சிபிஐ அப்படின்னு எதுக்காக இன்க்ளூட் பண்றீங்க? ஆதவ அர்ஜுனா கேக்குறாரு. அவர் என்ன பாதிக்கப்பட்டவரா? எல்லாரும் கேக்குறீங்க, நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களா? அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத போலீஸ் என்கொயரி பண்ணுது, பொறுங்க அப்படிங்கிறாரு. ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய தலைமையில நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு ஆய்வுகள் அப்படின்னு போகும்போது சிபிஐ ஏன் அப்படிங்கிற கேள்விய நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு. அண்ட் நீங்க இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நீதிமன்றத்தை அரசியல் களமா மாத்திராதீங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் விஷயத்தையும் சொல்றாரு. அண்ட் அவர் இன்னொன்னு கேட்கறது என்னன்னா, காவல்துறை கண் மூடிட்டு வேணா இருக்கலாம், ஆனா நீதிமன்றம் இருக்கவே இருக்காது. கண்ணை மூடிட்டு காவல்துறை இருந்தாலும் நீதிமன்றம் கண்ணை திறந்துகிட்டு உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபட நீதிபதி அவர்கள் சொல்றாரு. அடுத்த கட்டமா பொதுச் செயலாளர் ஆனந்த் புசி ஆனந்த் அவர்கள் அண்ட் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏன் ஆதவ அர்ஜுனா மேல எந்த வழக்கம் நீங்க தொடரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் கேட்கிறாரு. சோ அவர் வன்மம் தூண்டுற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் மக்கள் மனசுல ஒரு பெரிய பூகம்பம் வர மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாம் அவர் போடுறாரு. அப்படிங்கும் போது அவர் மேல நீங்க கேஸ் தொடர்ந்து இருக்கணும்ல, ஏன் எதுவுமே செய்யல? அவர் என்ன எதுவுமே அவர் மேல போடக்கூடாது, சட்டத்துக்கு மாறுபட்டவர் அவரு அப்படிங்கிற கேள்விகளை நீதிபதிகள் எடுத்து வைக்கிறாங்க. நான் சொன்ன ஆனந்த் அண்ட் நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, விபத்து மாதிரி பாருங்க, அதை தாண்டி இது எல்லாமே சொன்னோம் செஞ்சோம் இது அப்படி நடந்துச்சு இதெல்லாம் பார்க்க கூடாது. நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய வேலை என்ன, நாங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் கழக நிர்வாகிகள்ல இருந்து ஆரம்பிச்சு மதியழகன் இருக்கிறாரு இல்லையா, அவரெல்லாம் தெளிவா மாவட்ட சார்பில் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் பரப்புரைக்காக ஒன்னா வந்தோம். இப்படி ஆகும் அப்படின்னு யாருமே நடக்கல, அதுக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும், அவரை நம்பிதான் நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் தப்பிச்சுக்கிறாராம். சோ இந்த இடத்துலதான் நீதிபதிக்கு கோவம் வருது. என்னங்க இது கட்சியா இல்ல வேற ஏதாவது கட்சி தானே அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் அவர் வருது. என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இது உள்ள செல்ஃபிஷான ஒரு கேம் அப்படிங்கிறது நடத்தப்படக்கூடாது. என்ன காரணம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அந்த கழகமா சேர்ந்து எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலையில நீயா நானா உனக்கா எனக்கா அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எங்கிருந்து விளங்கும்? இதுல மதியழகன் அவர்கள் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப புசி ஆனந்த் அவர்களுக்கு இன்னும் அரெஸ்ட் எப்ப வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு அதாவது கேட்டிருந்தாங்க, பெட்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா,
முன்ஜாமீன் வழங்க இயலாது. ஏன் அப்படின்னா விசாரணை தொடங்குற நிலையில தான் இருக்குது இல்லையா? சோ அதுக்குள்ளவே உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி விசாரணை எதுவுமே முடியாது, அதனால நாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கறத தெளிவா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இவங்களை எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காம மதியழகன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லுது அப்படின்னா இது கேட்டுட்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஈவன் அவருக்கே எப்படி இருக்கும்? மாவட்ட செயலாளரா நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பொறுப்பு எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு ஏற்பட்ட நிலை இது எதிர்பாராத ஒரு நிலை தான். இப்போ மீதம் எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. பரப்புரை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படணும். இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. சோ மற்ற மாவட்ட நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணுவாங்க? ஏன்னா அது ஏதாவது நம்ம அசம்பாவிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா நம்மள பிதுக்க விட்டுருவானுங்க போல் இருக்கே. அப்போ இந்த கட்சியை நம்பி நம்ம எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு பயமும் பதட்டமும் வருமா இல்லையா? அந்த மாதிரியான கேள்விகள் அங்க நிலவும் போது அவரை நம்பி நாங்க போனோங்க, அவரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, நாங்க அவரை நம்பி போனாங்க அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பெரும் அளவுல அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பூகம்பமான ஒரு நிலையா தான் இருந்திருக்கும். சோ சொன்ன பாயிண்ட்லயே தான் நாங்க நிப்போம், நாங்க அந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்டயே புஷ் ஆனந்த்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல நபர்கள் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வருது. என்ன நடக்குதுன்னா, சார் நீங்க கேட்ட டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகுது, கூட்டம் ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு இருக்கு, 4 மணிக்கெல்லாம் ப்ளீஸ் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல எங்களுக்கு அந்த பாயிண்ட் தான் வேணும், அந்த பாயிண்ட்டை தாண்டி வேற எங்கேயும் நீங்க எல்லாம் மாத்திர போறீங்க, நாங்க அங்கதான் பண்ணுவோம், நாங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம், அதெல்லாம் நாங்க வந்து செஞ்சிருவோம், வரட்டும் கூட்டம் தானே வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நார்மலா மாநாட்டுல கூடுற கூட்டம் போல இவங்க நினைச்சுக்கிட்டாங்களான்னு தெரியலையாட்டுக்கு. பிகாஸ் இது வந்து ஒரே ஒரு ரோடு தான், அந்த ரோட்ல அவ்வளவு பேர் நிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் கிடையாது. சோ இது வந்து ஓகே, இது ஒரு 10,000 15,000 பேர் தாங்கும், எப்பவும் மீட்டிங் நடக்கிறது தானேங்கிற மாதிரி அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வருது போகுது அப்படிங்கும் போது அது திடீர்னு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சஃபகேட் ஆக்கிடுது. இப்ப விஜய் வந்து அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் தெரிய வரான்னு கேட்டா தெரியாது, கிட்ட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டங்கள் என்ன ஆகுது அப்படின்னா செதறி போகாம அப்படியே அடைச்சு 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 வந்து உள்ள ஒரு ஒரு பர்சன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாம உள்ளே போக முடியாம இப்படி நடந்துருச்சாங்க. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து அரசு அப்படின்னு சொல்லி நீங்க திணிக்கிறது அப்படிங்கிறது சரி கிடையாது. முதல்ல நீங்க பொறுப்பா இருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பாவது நீங்க கொடுத்தீங்களா? உங்களுடைய நிர்வாகிகளையும் உங்களுடைய தொண்டர்களையும் கட்டுக்கோப்போட வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு இல்ல, அதை நீங்க செஞ்சீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வெளான்னு வெளாசிட்டு இருக்காங்க போல. அண்ட் அடுத்த கட்டமா இன்னொரு விஷயம் என்ன நடக்குது தெரியுமா? இந்த பரப்புரை வாகனம் அப்படிங்கிறது வருது அங்க இருந்து, ஓகேவா, நாமக்கல்ல இருந்து வருது. வர நேரத்துல என்ன ஆகுது, இந்த இருசக்கர வாகனம் அதாவது 2 வீலர் 2 பசங்க நிறைய பேர் வந்து பின்தொடர்ந்து வராங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கொலாப்ஸ் பண்ணதுல ஒருத்தன் மேல ஒருத்தன் மோதி அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டயர் கிட்டே மாட்டுது. ஜஸ்ட் மிஸ், நல்ல நேரம், ஒண்ணும் நடக்கல. இது வந்து வீடியோவா வெளியே வர ஆரம்பிக்குது. இது இன்னும் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது. இதுல ஒண்ணுமே நடக்கல ஓகே அப்படின்னா விட்டுருவீங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் நீங்க ஃபைல் பண்ணணுமா இல்லையா? வழக்கு தொடர மாட்டீங்களா இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயங்கரமான சண்டைகளும் பிரச்சனைகளும் விவாதங்களும் அப்படிங்கிறது கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இந்த பரப்புரை வாகனத்தை முதல்ல கைப்பற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, பறிமுதல் செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட்ல இருக்கிற நபர்கள் சொல்றாங்க. நீதிபதிகள் கேள்வியா கேட்கிறாரு. வாகனம் மேல வழக்கு பதிவு அப்படிங்கிறது பண்ணல, ஆதவ அர்ஜுனா மேல பண்ணல, அண்ட் நீங்க எல்லாருமே மக்களை போய் நேர்ல பார்க்கல, முக்கியமான செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாம அரசு மேல மட்டும் பழி போடுறது அப்படிங்கிறது நியாயமாங்கிற கேள்வி நீதிபதி கேட்கப்படுது. அண்ட் ஐஜி அஸ்கரா கான் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அருணா ஜெகதீஷன் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவங்களும் அவங்களுடைய கேஸை வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லார் மேலேயும் டவுட் படுற விதத்துல திடீர்னு சிபிஐ என்கொயரிஸ்லாம் போட முடியாது அப்படிங்கிறதையும் நீதிபதி தெளிவா சொல்லிட்டாரு. அண்ட் எல்லாருமே இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் மேல சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு லேட்டா வந்தாரு, ஒரு பரப்புரை அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அதுக்கு கரெக்டா அங்க ரீச் பண்ணணும்னு கிடையாது, அவருக்கு அவர் ஒழுங்கா வர்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிக அளவுல அவர் மேல இருக்கு. சோ நாமக்கலுக்கு இத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்துல அவர் வரல, அந்த டைமுக்கு தான் அவர் சென்னையில இருந்தே புறப்பட்டிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கறத அரசு தரப்பு வாதம் அப்படிங்கிறவங்க முன் வைக்கிறாங்க. அரசு தரப்புல பல கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாவேகா தரப்பு குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பு பதில் ஒண்ணு கொடுக்குறாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, நம்ம கேட்ட கொஸ்டின்ஸும் அவங்க கொடுக்குற ஆன்சரும் கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாப்போமா? நிகழ்ச்சி நடத்தும் போது தண்ணி பாட்டில்ஸ் இல்ல, இது எல்லாமே வந்து அரசு பாத்துக்கணும்ல,
அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இது வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே and அவங்களுடைய செலவுகளை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான் பாத்துக்கணும். இதே விஷயத்த நிகழ்ச்சி நடத்துறவங்க தான் தண்ணீர் பாட்டில்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதை கூடவா காவல்துறை செய்யணும்? காவல்துறை அவங்களுடைய வேலை சிறப்பா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்றாங்க. தங்கள் கட்சியினர் உயிரிழந்த போது நிகழ்விடத்துல இருந்து எதுக்காக தலைமறைவானீங்க? இன்னைக்கு வழக்கு தொடுத்த யாருமே இல்லையே, இதெல்லாம் பொறுப்பான ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. இவங்கள முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல, இதுவே ஒரு அரசியல் யுக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பற்ற ஏமாற்றக்கூடிய நபர்களா இருக்கிறீங்களே அப்படிங்கிற பல கேள்விகளை முன்னாடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பார்த்து இதயமற்றவர் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கறதே வெளியில இருந்தோ வெளிநபர்களாலையும் நடத்தப்படல. அவங்க சொந்த கட்சியினரின் கூட்டத்தால மட்டும்தான் நடந்திருக்கே தவிர அதுல வேற ஏதாவது ஒரு தலைவர்கள்லாம் பொறுப்பேத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ட் 600 காவலர்கள் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க பணியில. சோ அவங்க எல்லாமே சிறப்பா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. மக்களை போயிட்டு நான் நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் நான் நேர்ல பார்க்கணும், மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல நான் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கேன், அதுக்கு தீர்ப்பு வந்தோடனே நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு தாவேகாவினரால. ஆனா அது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. ஓவராலா ஹைகோர்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க விஜய் கிட்ட அப்படிங்கறத நான் ஒரு தொகுப்பா சொல்றேன். விஜய்க்கு தலைமை பான்பே இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆப்வியஸ்லி ஏன் அவர் மேல செய்யல அப்படின்னா கீழே இருக்கிற நிறைய பேர் அந்த பொறுப்புல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. கடைசி கட்டத்துல மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு, மதியழகன் தான் பொறுப்பு அப்படின்னு ஒட்டு மொத்தமா அவர் தலையில தூக்கி வைக்கப்படுது. என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு சொல்லி நீதிபதி விளாசுறாரு. கரூர் சம்பவம் அப்படிங்கிறது மேன்மேட் டிசாஸ்டர், அது வந்து உங்களுடைய தப்பு தான், நீங்க தான் அதை வந்து கரெக்டா கண்காணிச்சுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காப்ல. தலைமறைவாவது ஏற்கத்தக்கது கிடையவே கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க களத்துக்கு வந்து மக்களை பார்த்திருக்கணும். அண்ட் பெரிய பெரிய ஆட்கள் இப்ப நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், என் காங்கிரஸ் தரப்புல ஆகட்டும், வெளியில இருந்தும் நிறைய பேர், ஈவன் ஜப்பான்ல எல்லாம் இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சோ எல்லாருமே பேசும் பொருளா இருக்கும் போது நீங்க ஏன் லேட்டா பேசுனீங்க? நீங்க தானே, உங்களால தானே நடந்துச்சு, நீங்க தானே அங்க முன்னாடி இருந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி கேட்கிறாரு. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கான விளக்கம் அப்படிங்கறத நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஏன் இந்த தாமதம்? ஏன் லேட்டா வரீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் லேட்டா வரீங்க? இது உங்க மேல இருக்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டா இருக்குதே, ஏன் அப்படிங்கிற கேள்வி அவங்க வச்சிருக்காங்க. ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல இது நடந்திருக்கு. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாசான கிரௌட கூட்டணும். அண்ட் புஷியானந்த் அவர்கள் தான் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள்ல இருந்து எல்லாருக்குமே போன் பண்ணி நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டிருக்காரு. கரூர்ல இருக்கும் நபர்களை தாண்டி வெளியில இருந்த நிர்வாகிகள் பல பேர் இது உள்ள இருக்காங்க, நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இவங்க அழைச்சது எல்லாமே வந்து புஷியானந்த் அப்படிங்கும் போது எல்லா பொறுப்பும் இவர்கிட்டதான் இருக்கு அப்படிங்கும் போது பழிய மட்டும் தூக்கி மதியழகன் மேல போட்டா என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியா பக்கங்கள்ல பேசப்படுது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா அப்படின்னு கேக்குறாரு. சோ அரசையும் வந்து திட்டாப்புல. அடுத்து தொண்டர்கள் பின் தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் அனைவரும் மறைந்து விட்டனர். சோ இது வந்துட்டே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு கடகடன் தலைவர் போயிட்டாரு. அண்ட் இந்த கட்சியில குறைஞ்சபட்சம் அனைத்து நபர்களும் கைவிடப்பட்டனர் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்ல. நீங்க மக்களை அட்லீஸ்ட் பார்த்திருக்கணும், அவங்களுக்கான இன்ஜூர்டு எப்படி இருக்காங்க அப்படின்றத களத்துல பார்த்திருக்கணும் அப்படிங்கிறது மீண்டும் சொல்லப்படுது. நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது, பார்க்க வேண்டிய சூழலும் கட்டாயமும் எங்களுக்கு கிடையாது, நீதி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது நீதிபதி சொல்றது. ஆதவ் அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? ஏன் அவர் மேல எந்த வித வழக்கும் தொடரவில்லை? அவர் இந்த மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் போட்டாரு, இவர் மக்களுடைய மனசெல்லாம் கலைக்கிறது மாதிரி விஷயங்கள் பண்றாரு, இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இறுதி கட்டமா தாவேகாவுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது ஹைகோர்ட் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கு. சோ ஆப்வியஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பத்தி அப்படிங்கிற உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.